ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த மாதிரி அசம்பிளி வரும் அப்படின்றது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது கட் செக்ஷன் வியூ. ஸோ இதில் எது ஃபர்ஸ்ட் அசம்பிள் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதில் பாடி தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உள்ள எடுத்துக்கு வர போகிறோம். அசம்பிளி ஒர்க் பெஞ்சுக்கு கொண்டு வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நெட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்க்ரூ, ஸ்பிண்டில், டாமி பார், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் வாஷர், அதுக்கப்புறம் ஸ்க்ரூ, லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் கப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எந்த காம்பனண்ட் எடுத்துக்கு வரணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த காம்பனண்ட்டை எடுத்துக்கு உள்ள அசம்பிளி ஒர்க் பெஞ்ச்ல வந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து அதுக்கு வந்து எதுவுமே கொடுக்க மாட்டோம். 12 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு. எந்த இடத்துல வேணா ரொட்டேட் பண்ணலாம், மூவ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இதுக்கு உள்ள எடுத்து வந்ததுக்கு அப்புறம் இதை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஃபிக்ஸ் ஆயிரும். டிகிரி ஆஃப் மூவ்மெண்ட்டே எங்கேயுமே இருக்காது. நீங்க வெர்டிகலாவும் ரொட்டேட் பண்ண முடியாது, ஹரிசாண்டலாவும் ரொட்டேட் பண்ண முடியாது, மூவ் பண்ணவும் முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணணும். எப்படியோ ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்றது அப்படின்றத சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. NX ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விண்டோ அப்பியர் ஆகும். ஸோ இதில் நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் டைம் எல்லாமே நம்ம மாடலில் பண்ணியிருப்போம். ஸோ மாடலில் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேம் கொடுத்துட்டு உள்ள போயிட்டு என்ன காம்போனண்ட் கிரியேட் பண்ணணுமோ அதோட 3D இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஃபைலை சேவ் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இந்த தடவை அசம்பிளி ஒர்க் பெஞ்ச். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒர்க் பெஞ்ச் மாடல் கிரியேட் பண்ணுறது, ரெண்டாவது ஒர்க் பெஞ்ச் அசம்பிளி. ஏற்கனவே கிரியேட் பண்ண காம்பவுண்டை எப்படி அசம்பிள் பண்ணுறது, ஸோ அதுதான் இந்த ஒர்க் பெஞ்சில் பார்க்க போகிறோம். ஸோ அசம்பிளி கிளிக் பண்ணிட்டு அந்த அசம்பிளி கூட நீங்கள் பேர் கூட கொடுத்துக்கலாம். நான் ஸ்க்ரூ ஜாக் அசம்பிளின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு எந்த ஃபோல்டர் வேணுமோ நீங்க அங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி ஏற்கனவே பார்ட் கிரியேட் பண்ண ஃபோல்டர்ல நான் பண்றேன். ஸோ இதோட ஃபைல் ஃபார்மேட் டிஃப்ரெண்டா இருக்கும். இது அசம்பிளி ஃபைல் ஃபார்மேட், இது பார்ட் ஃபைல் ஃபார்மேட். ஸோ ஓகே பண்ணிடுங்க. தென் கிளிக் ஓகே. ஸோ ஓகே பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், ஆட் காம்பனண்ட். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏற்கனவே எந்த காம்பனண்ட் இல்லை, இந்த காம்பனண்ட்டை ஆட் பண்ண சொல்லுது சாஃப்ட்வேர். இந்த பாப்அப் விண்டோல ஒன்று பார்ட் ஏற்கனவே நம்ம டிசைன் பண்ணி வச்சிருந்தது இருந்தால் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி எந்த ஃபோல்டரில் இருக்குது அப்படின்ற அந்த பார்ட்டை செலக்ட் பண்ணணும். ஸோ அசம்பிளியில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து டாப் டவுன் அசம்பிளி, இன்னொன்று பாட்டம் அப் அசம்பிளி. ஸோ நம்ம இப்போ பண்ண போகிறது பாட்டம் தான். ஸோ ஏன்னா டாப் டவுன்னா டேரெக்டாக அங்கேயே கிரியேட் பண்ணி அங்கேயே அசம்பிள் பண்ணுறது. சப்போஸ் ஒரு நெட்டு போல்டு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நெட்டை கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த நெட்டை பேஸ் பண்ணி மறுபடியும் போல்டை ரெண்டாவது காம்பவுண்டை கிரியேட் பண்ணி அசம்பிள் பண்ணுறது தான் டாப் டவுன். ஸோ பாட்டம் அப்ன்றது ஏற்கனவே 3D ஃபைல் வந்து ஏற்கனவே பண்ணி வச்சுருப்போம். அதை ஒன்றா இம்போர்ட் பண்ணி அதை அசம்பிள் பண்ணுறது பாட்டம் அப். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த கிரியேட் பண்ணி வச்ச பார்ட்டை உள்ளே இம்போர்ட் பண்ண போகிறோம். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த எந்த ஃபோல்டரில் இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி டிசைன் பண்ண காம்பவுண்ட் அப்படின்றத சர்ச் பண்ணுங்க. ஸோ நான் டெஸ்க்டாப்பில் ஸ்க்ரூ ஜாக்னு ஒரு ஃபோல்டரில் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் என்ன ஃபைல் வந்து ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் இங்கே பார்க்கலாம். பாடி தான் ஃபர்ஸ்ட் உள்ள இம்போர்ட் பண்ணணும். ஸோ பாடி வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ப்ரிவியூ காமிச்சோம் நீங்கள் என்ன பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அதோட 3D மாடல் வியூ காமிச்சோம். ஸோ கிளிக் ஓகே. நீங்கள் ஓகே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ரீன் கலரில் ஐடென்டிஃபை ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் பார்ட் செலக்ட் பண்ணிட்டீங்க. எத்தனை பார்ட் செலக்ட் பண்ணிட்டீங்க? ஒரே ஒரு பார்ட்டு, அது பாடி 1. ஸோ அப்புறம் எந்த லொக்கேஷனில் வந்து இருக்கணும் அப்படின்றத நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ 0,0,0. ஏன் நான் 0,0,0 கொடுக்குறேன் அப்படின்னா சாஃப்ட்வேருக்குள்ள ஆரிஜின் வந்து இந்த ஆரிஜின்.
ஸோ இந்த இடத்துல இந்த பாடியோட சென்டர், அதாவது இந்த பாடி கிரியேட் பண்ணும்போது நம்ம ஒரு ஆக்சிஸ் பிளேனை வச்சு கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதோட சென்டரும் இதோட சென்டரும் ஒரே மாதிரி. ஸோ அதுக்காக நான் வந்து அந்த லொக்கேஷன் எந்த இடத்துல லொக்கேட் ஆகணும் அப்படின்றத நான் கொடுத்துருப்பேன். 0,0,0. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இதுதான். இதை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஏரோ ஆக்சிஸ் ஒன்று பிளிங்க் ஆகும். இந்த ஆக்சிஸ்ல என்ன அப்படின்னா நீங்க மூவ் பண்ணலாம் வெர்டிக்கலா, அப்புறம் எக்ஸ் டைரக்ஷன்ல, அப்புறம் ஒய் டைரக்ஷன்ல. ஸோ ரொட்டேட் பண்றதுனா கூட நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 0,0 கொடுத்துட்டு நான் பார்ட்டை பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை. இப்போ கன்ஸ்ட்ரைன் வேணுமா கொடுக்கணுமான்னு கேட்குது. ஸோ இது என்ன ஆட்டோமேட்டிக்கா ஃபிக்ஸ் கன்ஸ்ட்ரைன். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டை இம்போர்ட் பண்ணிட்டோம். இந்த பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி இதை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லா பார்ட்டுக்கும் கன்ஸ்ட்ரைன் கொடுக்க போறோம். ஸோ நீங்க இங்கே ஃபிக்ஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை டைரக்டா நம்ம கன்ஸ்ட்ரைன் போயிட்டு அங்கே ஃபிக்ஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேணாம். இங்க நான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரைன் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லும் போது உங்களுக்கு பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 12 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு, நீங்க பார்ட்டை எங்க வேணா மூவ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இங்க அசம்பிளின்னு ஒரு பிளாக் இருக்கும் ரிப்பன் பார்ல. ஸோ இதெல்லாம் அசம்பிளி டூல். ஸோ இதுல தான் வந்து பார்ட்டை வந்து இப்போ ஒரு பார்ட்டை ஆட் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டாவது பார்ட் ஆட் பண்ணோம்னா மறுபடியும் ஆட் போயிட்டு அதுல ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கிரியேட் நியூ பார்ட் நீங்க இங்கே கிரியேட் பண்ணிட்டு மறுபடியும் ஆட் பண்ணலாம். ஸோ கிரியேட் நியூ பார்ட் ஃப்ரம் பேரண்ட், இதுலேருந்து ஃபர்ஸ்ட் பேரண்ட்லேருந்து நீங்க மறுபடியும் அதுக்கு கீழே ஒரு 5-6 காம்போனண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க அதை கிளிக் பண்ணலாம். ஸோ ரீப்ளேஸ் காம்போனண்ட், ஏற்கனவே உள்ள காம்போனண்ட்டை ரீப்ளேஸ் பண்றதுக்கு பேட்டர்ன் காம்போனண்ட். ஸோ பேட்டர்ன்னா ஒண்ணுமே கிடையாது, இருக்கிற காம்போனண்ட் நம்ம எப்படி வந்து 3D மாடல்ல எப்படி பேட்டர்ன் பண்ணமோ சர்க்குலர் பேட்டர்ன். சொல்லுங்க சார். வெளியே ஸ்டூடெண்ட் வெயிட் பண்றாங்க சார். சிவராமன். ஸோ பேட்டர்ன்ல வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஹோல் அசம்பிளியே பேட்டர்ன் பண்ண போறோம். அங்கே சிங்கிள் காம்பவுண்ட் பேட்டர்ன் பண்ண போறோம், இங்கே ஹோல் அசம்பிளி பேட்டர்ன் பண்ண போறோம். ஸோ இதுக்கும் அதுக்கும் ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. ஸோ இதுல மொத்தம் அசம்பிளிக்கான ஒரு மென்ஸ். இது மிரர் அசம்பிளினா ஒண்ணுமே கிடையாது. நீங்க அசம்பிள் பண்ணி வச்சதை ஒரு சென்டர் லைன் போட்டு மிரர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒன்னொன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரைன் கொடுக்கணும். இப்போ வந்து இது பாத்தீங்க அப்படின்னா இந்த காம்பவுண்டே ஃபிக்ஸ் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஹைட் பண்ணிக்காங்க ஸ்கெட்ச் எல்லாம். ஸோ இங்க இதுதான் வந்து அசம்பிளி நேவிகேட்டர். ஸோ இதுல நான் என்ன அப்படின்னா ஸ்க்ரூ ஜேக்குன்னு நீங்க நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூ ஜேக் அசம்பிளி அப்படின்னு வந்துட்டு நான் கொடுத்த நேம். ஸோ அதுக்கு கீழே ஒரே ஒரு பாடி மட்டும் இம்போர்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறேன். ஸோ நீங்க இதுல ஒன்னொன்னா ஆட் ஆகும், என்னென்ன காம்பனன்ட்ஸ் உள்ள இறக்குறீங்களோ. சப்போஸ் அடுத்து ஸ்க்ரூ ஜேக், இது நெக்ஸ்ட் வந்து கப்பு உள்ள இறக்குனீங்கன்னா கப்பு ஆட் ஆகும், நெட்டு உள்ள இறக்குனீங்கன்னா நெட் ஆட் ஆகும், டாமி பார் இறக்குனீங்கன்னா டாமி பார். ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னா இம்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ பாடியை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து பார்ட் நேவிகேட்டர் இருக்கும். ஸோ இது நீங்க பார்ட் நேவிகேட்டர் உள்ள போயிட்டு ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ பாடி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ பாடி ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் பார்ட் நேவிகேட்டர் போனீங்கன்னா எல்லா டூலும் இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன டூல் யூஸ் பண்ணுமோ அது எல்லாமே இங்க இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரூடு, அதுக்கப்புறம் ரிவால்வ் யூஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஆனா என்னன்னா நமக்கு வந்து பாடி மட்டும்தான் ஆக்டிவேட்ல இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் அந்த ஒரே ஒரு ஆப்ஜெக்டை எப்படி வந்து அசம்பிளி ஒர்க் பெஞ்ச்லேயே எடிட் பண்றது அப்படின்றத முடியும் இங்க பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு நீங்க இப்போ அசம்பிளி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா பார்ட் நேவிகேட்டர் போட்டிங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸோ ஏன்னா இது அசம்பிளில மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்போ நீங்க அது மாதிரி நீங்க எந்தெந்த காம்பனண்ட் வேணுமோ அந்த காம்பனண்ட்டுக்கு பக்கத்துல கர்சர் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நீங்க எடிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க அசம்பிள் பண்ணும்போது ஹோல்டை சின்னதாக கொடுத்துட்டீங்க, பெருசா கொடுத்துட்டீங்க, சாஃப்ட்வேர் டே பெருசா இருக்குது அப்படின்னா நீங்க தனியா அதை ஓப்பன் பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நீங்க இதுலயே கிளிக் பண்ணிட்டு நீங்க இங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். என்ன கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த 3D ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணீங்களோ. சப்போஸ் அந்த ஸ்கெட்சில் போயிட்டு
ஸோ எனக்கு இதோட ஹைட் நான் வந்து கம்மியாக கொடுத்துட்டேன், அசம்பிளி ஒர்க் பெஞ்சில் எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அசம்பிளியில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரே ஒரு ஃபஸ்ட்டு ஸ்கெட்சை ஹைட் பண்ணிக்கும். ரைட் கிளிக் ஹைட். ஸோ ஹைட் பண்ணியாச்சு. அசம்பிளி ஒர்க் பெஞ்ச் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அசம்பிளி ஒர்க் பெஞ்சில் என்ன இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து எங்கே வேணால் மூவ் பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம கன்ஸ்ட்ரெயின் எதுவுமே கொடுக்கல. எப்படி நம்ம ஸ்கெட்சை அரெஸ்ட் பண்ணோமோ மூவ் பண்ணாம இது ஒரு ஆக்சிஸ்ல வந்து லைனுக்கு லென்த் கொடுத்து சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் பரதிராஜன் இப்போ ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க சார். அட்மிட் பண்ணி. தேங்க்யூ சார். ஸோ எப்படி நம்ம ஸ்கெட்சை அரெஸ்ட் பண்ணணுமோ அதே மாதிரி இந்த 3D ஆப்ஜெக்டை அரெஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்க இது எக்ஸாம்பிளுக்கு வந்து மூவ் காம்பனண்ட் கொடுத்துட்டு இந்த காம்பனண்ட்டை நீங்க மூவ் பண்ணீங்கன்னா எங்க வேணா மூவ் ஆகும். ஸோ அப்படின்னா இதுக்கு எந்த கன்ஸ்ட்ரெயினும் கொடுக்கல, காம்பனண்ட் ஃப்ரீயா இருக்குது, எப்படி வேணா மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் இதோட அர்த்தம். ஸோ மூவ் காம்பனண்ட் ஒருவேளை நீங்க வந்து கன்ஸ்ட்ரெயின் கொடுத்து மூவ் பண்ணீங்கன்னா மூவ் ஆகாது. ஸோ ஒரு ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயினாக இருந்தால் மட்டும்தான். ஸோ ஃபிக்ஸ் கன்ஸ்ட்ரெயின் ஒன்று இருக்குது. கன்ஸ்ட்ரெயின் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின் இங்கே ஒன்று இருக்கும். ஸோ இந்த மொத்தம் ஆடு, அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின், மூவ் காம்பனண்ட், பேட்டர்ன் காம்பனண்ட், இந்த 4 வச்சு தான் நம்ம வந்து மொத்த அசம்பிளி முடிச்சிடலாம். ஸோ அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின்னா ஆடுன்னா ஒன்றுமே இல்லை, ஏற்கனவே இருக்கிற பார்ட்டை அது கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணுறது. மூவ் காம்பனண்ட்னா அந்த பார்ட்டை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மூவ் காம்பனண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ் இருக்கும். அதே நேரத்தில் ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு ஒய் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகணும்னா நீங்கள் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணலாம். ஜெட் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணணும்னா இப்போ ரொட்டேட் ஆகும்போது ரொட்டேட் ஆகிற மாதிரி தெரியாது, ஏன்னா அந்த காம்பவுண்ட் சர்க்குலர் ஆப்ஜெக்ட்னால. ஸோ எல்லா சைடும் ஒரே டயமீட்டர்னால. சப்போஸ் ஒரு ரெக்டாங்கிளோ ட்ரையாங்கிளோ எக்ஸ்ட்ரூட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ ஏன்னா இது ஈவன் டயமீட்டர்னால, ஆனால் ரொட்டேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள ஆக்சிஸ் ரொட்டேட் ஆகும், இந்த பார்ட்டுக்கான ஆக்சிஸ் இங்கே ரொட்டேட் ஆகும். ஸோ ஆக்சிஸ் இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் ரொட்டேட் ஆகும். இப்போ ஃப்ரீ ஆஃப் மூவ்மெண்ட் இருக்குது, இதுக்கு நம்ம கன்ஸ்ட்ரெயின் கொடுத்து அரெஸ்ட் பண்ணணும். ஸோ கன்ஸ்ட்ரெயின் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போ பார்ட் வந்து நம்ம மூவ் பண்ணிட்டோம், ஒரு ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்ணிட்டோம், அதாவது ஒய் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு கன்ஸ்ட்ரெயின் கொடுக்கணும். இப்போ இங்கே ஒன்று ஜெட் ஆக்சிஸ், இங்கே ஒரு 3 ஆக்சிஸ் தெரியும். இதுதான் வந்து அசம்பிளியோட கோஆர்டினேட் சிஸ்டம். இந்த ஒர்க் பெஞ்சுக்கு இதுதான் 0,0,0. ஆனால் நம்ம பார்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 0,0,0ல இல்லை. ஆனால் இம்போர்ட் பண்ணும் போது அந்த இடத்துல தான் எனக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன்ல வேணும்னு இம்போர்ட் பண்ணணும். ஆனால் கன்ஸ்ட்ரெயின் கொடுக்காம இம்போர்ட் பண்ணணும். சப்போஸ் கன்ஸ்ட்ரெயின் அப்போ ஃபிக்ஸ் கேட்டுச்சு, ஒரு வேளை பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா பார்ட்டை மூவ் பண்ணியிருக்க முடியாது. பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணலை. இப்போ நம்ம இப்படி மூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த பார்ட்டை இந்த ஆரிஜினோட இதோட ஆரிஜினையும் வந்து ஒன்றா சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் வேணும். ஸோ இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு எப்படி கோஆர்டினேட் சிஸ்டம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டேட்டம் போய்க்கோங்க. டேட்டம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இதில் கோஆர்டினேட் சிஸ்டம் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணும் போதே ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் கிடைச்சிடும் நமக்கு. ஸோ எக்ஸாக்டாக நமக்கு இந்த பாயிண்ட்லாம் தான் வேணும், 0,0,0. தென் கிளிக் ஓகே. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு ஒரு 3 ஆக்சிஸ் 3 பிளேன் கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து அசம்பிளி ஒர்க் பெஞ்சோட கோஆர்டினேட் சிஸ்டம். இதுதான் வந்து சென்டர் 0,0,0. இது இங்கே ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கு. இது பார்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை வச்சு தான் கிரியேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்ட்டோட கோஆர்டினேட் சிஸ்டம், இது அசம்பிளியோட கோஆர்டினேட் சிஸ்டம். 2 கோஆர்டினேட் சிஸ்டத்தையும் நீங்கள் ஒரே பிளேஸ்ல வச்சிட்டீங்க அப்படின்னா பார்ட் ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ எக்ஸாம்பிள், எனக்கு இங்கே ஒரு பிளேன் இருக்கு, நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ
எனக்கு இந்த XY பிளேன், இந்த பாட்டம் பிளேனையும் இந்த பாட்டம் பிளேனையும் ஒரே மாதிரி கோயின்சைட் பண்ணிட்டேன் அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணி ஒரே பிளேன்ல ஆகிடும். நீங்க எக்ஸாம்பிள் நீங்க ஃப்ரண்ட் பிளேன் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வந்து பார்ட் வந்து இன்க்ளைண்டா இருக்குது. ஸோ நான் இந்த XY பிளேனையும் இதோட XY பிளேனையும் பேரலல் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்து பேரலிசம் அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின் கொடுத்து பண்ணேன் அப்படின்னா இதோட பிளேனும் பேரலல் ஆயிரும். எக்ஸாம்பிள் இப்போ அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். என்னென்ன கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் அலைன், கான்சன்ட்ரிசிட்டி, ஸோ அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸு. டச் அலைன்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த பிளேனை எது டச் பண்ணணும். சப்போஸ் இந்த பிளேனு, அதாவது நான் செலக்ட் பண்ண பிளேன் வந்து அசம்பிளி ஒர்க் பெஞ்சோட பாட்டம் பிளேன். இப்போ செலக்ட் பண்ண போகிற பிளேன் வந்து பார்ட் கிரியேட் பண்ண பாட்டம் பிளேன். ஸோ இது ரெண்டையும் கிளிக் பண்ணியாச்சு. ஸோ கிளிக் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆயிடுச்சு. அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அசம்பிளியோட பாட்டம் பிளேன், அதுவும் நம்ம பார்ட் கிரியேட் பண்ண யூஸ் பண்ண பாட்டம் பிளேன், ஸோ அதுவும் ஒரே லைன்ல இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ண கன்ஸ்ட்ரெயின் இந்த மாதிரி காமிக்கும். நீங்க அந்த இடத்துல வந்து கஸ்டம் மூவ் பண்ணீங்கன்னா அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின் என்ன கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணணும், டச் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணணும் அப்படின்றது காமிக்கும். ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் பார்ட் வந்து நமக்கு டோட்டலா 180 டிகிரியில ரொட்டேட் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா மூவ் கமாண்ட் போய்க்கோங்க. ஸோ ஐசோமெட்ரிக்கு போய்க்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து அப்படியே ரொட்டேட் பண்ணிடுங்க. ஸோ டச் லைன் கொடுக்கும்போது மேக்ஸிமம் வந்து பக்கத்தில் வச்சுட்டு டச் லைன் கொடுங்க, இல்லைனா வந்து அது ரொட்டேட் ஆகாது. கண்ட்ரோல் செட். ஃபர்ஸ்ட்லேருந்து கன்ஸ்ட்ரெயின் கொடுக்கலாம். காம்பவுண்டை மூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் வந்து எவ்வளோ ரொட்டேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவு ரொட்டேட் பண்ணிட்டு கிளிக் ஓகே. அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின் எனக்கு இந்த சர்ஃபேஸ் ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டா வந்து கீழே பேஸ்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ டச் அலைன் பண்ணது இந்த சர்ஃபேஸ் தான், கோஆர்டினேட் சிஸ்டம் கிடையாது. நீங்க என்ன சர்ஃபேஸ் எதுக்கு பேரலா இருக்கணும் அப்படின்றத கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அந்த கோஆர்டினேட் சிஸ்டம் தான் இது பண்ணணும்னு இல்லை. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் மீன்ஸ் இந்த பிளேனு XY பிளேனு பாட்டம் பிளேனோட அசம்பிளியோட பாட்டம் பிளேனும், ஸோ இந்த ப்ராடக்டோட இந்த பார்ட்டோட பாட்டம் சர்ஃபேஸும் அலைன் பண்ணிருக்கேன். சப்போஸ் டெலீட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் மூவ் பண்றேன் வெர்டிகலா. அதுக்கு மூவ் காம்பவுண்ட் போயிருக்கணும், கிளிக் பண்ணிக்கோங்க, வெர்டிகலா மூவ் பண்ணுங்க. ஓகே. ஸோ லாஸ்ட் டைம் வந்து நான் இந்த காம்பவுண்டோட பேஸ் சர்ஃபேஸையும் இதையும் வந்து அலைன் பண்ணேன். நான் இந்த தடவை வந்து காம்பவுண்டோட கோஆர்டினேட் சிஸ்டத்துல உள்ள பாட்டம் பிளேனையும் இதையும் அசம்பிள் பண்ண போறேன். அசம்பிள் மீன்ஸ் கன்ஸ்ட்ரெயின் கொடுக்க போறேன். ஸோ கன்ஸ்ட்ரெயின் வந்து சேம் கன்ஸ்ட்ரெயின் தான்.
டெக்ஸ்சர் லைன். ஸோ அந்த பிளேன் காம்பவுண்டோட பாட்டம் பிளேன், அசம்பிளியோட பாட்டம் பிளேன். ஸோ இதுல நீங்க ரிவர்ஸ் சைடு கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே உல்டாவா பிளேன் அசம்பிள் கன்ஸ்ட்ரெயின் ஆகும். அதே ஃபிளிப் டைரக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா வந்து ஆப்போசிட் சைடில் ஆகும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. தென் கிளிக் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டோட பாட்டம் பிளேனும் இந்த அசம்பிளி ஒர்க்கிங்கோட பாட்டம் பிளேனும் ஸோ ஒரே லைனில் அசம்பிள் ஆகிருக்குது. ஸோ இப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து நம்ம வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் மூவ் பண்ண முடியாது. ஆனால் ரொட்டேட் பண்ணலாம் 360 டிகிரி லெஃப்ட் அண்ட் ரைட். அதாவது ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் பண்ணலாம், ஜெட் ஆக்சிஸ்ல மூவ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிளேனையும் கன்ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவ் கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்க இந்த இதுல மூவ் பண்ணலாம். ஆனா ஜெட்ல மூவ் பண்ண முடியாது. நீங்க ஏரோ பிடிச்சி நீங்க அப் அண்ட் டவுன் ப்ரெஸ் பண்ணாலும் மூவ் ஆகாது. இங்க வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகும், ஆனா மூவ் ஆகுது. ஸோ இது எக்ஸ்ல மூவ் பண்ணலாம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இதோட பாட்டம் பிளேனும் பேர் ஆயிருச்சு, அலைன் ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஸோ இதுல டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓவரால் 12 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். ஸோ ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அரெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன மூமெண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஒய் மூமெண்ட், எக்ஸ் மூமெண்ட் அண்ட் ஜெட் மூமெண்ட் ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இது ஒன்று இருக்கு 1 2 அண்ட் ரொட்டேஷன் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு. ஸோ நம்ம ரொட்டேட் பண்ணலாம். ஜெட் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணலாம், ஒய் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணலாம், எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணலாம். ஸோ இதுதான் ரெஸ்ட் ஆஃப் த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அரெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின் இப்போ என்ன மூமெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் மூமெண்ட் இருக்கு. அதுக்கு முன்னாடி ரொட்டேஷனை வந்து அரெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின்ல வந்து அதே அலைன் தான், டச் அலைன். நீங்க இதோட எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பிளேனையும் இந்த பார்ட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் பிளேனையும் பேரலலிசம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இல்ல டச் அலைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டச் அலைன் ஆர் பேரலலிசம் நீங்க எது வேணா பண்ணிக்கலாம். ஸோ பேரலலிசம் பண்ணிடுவோம். ஸோ இந்த பிளேனும் பேரலல் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸ் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. நமக்கு எக்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஆனா இங்க அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின்ல இந்த டைரக்ஷன்ல இருக்குது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ரொட்டேட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் பேரலல் கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரொட்டேட் பண்றதுக்கு மூவ் கமாண்ட் நம்ம கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆக்சிஸ் அண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம் ஒன்று வரும், ஆக்சிஸ். இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த எக்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, ஸோ எங்கேயும் எக்ஸ் ஆக்சிஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ நீங்க பேரலலிசம் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணி இதையும் பேரலல் பண்ணலாம். லாஸ்ட் டைம் நம்ம பேரலல் பண்ணது ஒய் ஆக்சிஸ் ஒய் பிளேனையும் இதையும் பேரலல் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து மறுபடியும் மூவ் போய்க்கோங்க, ஸ்பேஸ் வருது. ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து மோஸ்ட்லி நமக்கு வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்குது, ஒய் ஆக்சிஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்குது, இங்க இந்த டைரக்ஷன்ல இருக்குது. ஸோ இப்போ பேரலல் கன்ஸ்ட்ரெயின் கொடுக்கணும். ஸோ பேரலல் கன்ஸ்ட்ரெயின் எதுக்காக இப்போ கொடுக்க போறோம் அப்படின்னா ரெண்டு டைரக்ஷன்ல ரொட்டேஷன் ஆகுது, ஜெட் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ அது அரெஸ்ட் பண்றதுக்காக. ஸோ இது ரெண்டத்தையும் கொடுத்தாச்சு. இப்போ இங்க ரொட்டேட் ஆயிடுச்சு. கிளிக் ஓகே. இங்க ஒரு ப்ளூ கலர் லைன் பிளிங்க் ஆகும். சிம்பிள் வந்து பேரலலிசம் சிம்பிள் போட்டிருக்கோம். நீங்க அதை டச் பண்ணீங்கன்னா தெரியும் என்ன கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணிருக்கோங்க. அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின், அலைன் பாடி, ப்ரொஜெக்ட். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நீங்க மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா
நீங்க ரொட்டேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிளேன் வந்து இதுக்கு பேரலா இருக்குது. ஆல்ரெடி நம்ம கன்ஸ்ட்ரெயின் ப்ரொவைட் பண்ணிட்டோம். இப்போ என்னென்ன மூமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ y ஆக்சிஸ்ல மூவ் ஆகுது, x ஆக்சிஸ்ல மூவ் ஆகுது, z ஆக்சிஸ் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரெயின் ப்ரொவைட் பண்ணியாச்சு. தென் ரொட்டேஷன் வந்து y ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் y ஆக்சிஸ், இது ரொட்டேட் ஆகுது, மூமெண்ட் இருக்கு. ஸோ இதையும் அரெஸ்ட் பண்ணணும். அது என்னென்ன கன்ஸ்ட்ரெயின் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்றேன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன கன்ஸ்ட்ரெயின் மிஸ்ஸிங் அப்படின்றது மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம கொடுக்க வேண்டிய கன்ஸ்ட்ரெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா x ஆக்சிஸ் அண்ட் y ஆக்சிஸ்ல மூவ் ஆகுதுன்னா ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இதோட சென்டர் பாயிண்ட்டும் மேட்ச் ஆனாலே எனக்கு மூமெண்ட் வந்து இருக்காது. எனக்கு இதோட சென்டர் பாயிண்ட்டுக்கு அசம்பிளி செக்ஷனோட சென்டர் கோஆர்டினேட் சிஸ்டமும் இதோட சென்டர் கோஆர்டினேட் சிஸ்டம், இந்த ஆப்ஜெக்ட் சென்டர் கோஆர்டினேட் சிஸ்டமும் ஒரே பாயிண்ட்ல வந்துருச்சுன்னா மூமெண்ட் இருக்காது. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க இந்த சர்க்கிளோட கார்னர் லிங்க் பண்ணீங்க அப்படின்னா அதோட சென்டர் பாயிண்ட் கிடைக்கும் நமக்கு. ஸோ சென்டர் பாயிண்ட் கிடைக்கல சப்போஸ் அப்படின்னா நீங்க இந்த பிளேனை வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா பிளேன் சென்டர்ல தான் இருக்கு அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின். ஸோ இந்த பிளேன் அப்புறம் இந்த பிளேன், இது ரெண்டுக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க டிஸ்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, செகண்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வியூலேருந்து 192 இருக்கு. இதை நீங்க 0 பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா சென்டர் வந்துடும். 0 என்டர். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டோட கோஆர்டினேட் சிஸ்டத்துல சைட் பிளேன் வந்து அலைன் ஆயிடுச்சு, ஆனா ஃப்ரண்ட் பிளேன் இன்னும் அலைன் ஆகல. எப்படி அதை பார்க்கலாம் அப்படின்னா இங்க வந்து ஸோ இதுல வந்து நம்ம சென்டர் இது வந்து கோஆர்டினேட் சிஸ்டத்தோட சென்டர், அதாவது அசம்பிளியோட கோஆர்டினேட் சிஸ்டம் சென்டர். ஸோ இது வந்து பார்ட்டோட சென்டர். ஸோ இதுக்கு டிஸ்டன்ஸ் 0 மறுபடியும் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் ஆயிரும். ஸோ இதுக்கு வேல்யூ எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அதே டிஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் பிளேன் செகண்ட் பிளேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும் இதோட வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 mm இருக்கு. ஸோ இது 0 ஆக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரே கோஆர்டினேட் சிஸ்டம் தான் தெரியும், ஏன்னா ஒண்ணு மேல ஒண்ணு அலைன் ஆயிடுச்சு. பார்ட் கோஆர்டினேட் சிஸ்டம் அண்ட் அசம்பிளில மெயின் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. இப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 0 மூவ் பண்ணவே முடியாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் போகணும்னு அவசியம் இல்லை, பார்ட்டை சென்டர்லயே வச்சுட்டு எல்லா கன்ஸ்ட்ரெயினையும் உடனே இது பண்ணணும், பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் மெத்தட் அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின்ல ஃபிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸ்டார்டிங்லேயே கேட்டுச்சு பார்ட்டை இம்போர்ட் பண்ணும் போது இந்த தான். இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும், இங்க வந்து ஒரு சிம்பிள் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பார்ட்டு தான் ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு, இதை நம்ம எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது இருந்த இடத்துல அப்படின்னு. ஸோ நம்ம இப்போ கொடுக்கும்போது இங்க ரெட் கலர்ல பிளிங்க் ஆனிச்சு. எதனால இங்க ரெட் அசம்பிளில பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின்ல ரெட் கலர்ல நீங்க ஃபிக்ஸ்னு கொடுத்தீங்கன்னா
இந்த மாதிரி நீங்க தனித்தனியா ஒன்னொன்னா அசம்பிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஓவர் கன்ஸ்ட்ரைன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். இந்த கன்ஸ்ட்ரைன்லாம் தேவையே கிடையாது. ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லை இந்த கன்ஸ்ட்ரைன்லாம் யூஸ் பண்ணி ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணணும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அரெஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இந்த ஃபிக்ஸை அன்செக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே எல்லாம் வந்து கிரீன் கலர்ல பிளிங்க் ஆகும். ஸோ ஓவர் கன்ஸ்ட்ரைன் கிடையாது. ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த கன்ஸ்ட்ரைன்லாம் அன்செக் பண்ணி விட்டுருணும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து கிரீன் கலர்ல இருக்கும். ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் வந்து பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பார்ட்டை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் சொல்லியாச்சு. இது தேவையில்லைன்னா டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இந்த மாதிரி ப்ரொசீஜரை இது பண்ணணும். ஃபிக்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இல்லை ஒன்றொன்னா அசம்பிள் பண்ண கன்ஸ்ட்ரைன் கொடுக்கணும்னா கொடுத்துக்காங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். இப்போ டெலிட் பண்ணிக்கலாம் அந்த பார்ட்டை. ஸோ பார்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். கோஆர்டினேட் சிஸ்டம் இப்படி இருக்கும். அசம்பிளி ஒரு பெஞ்ச். சிம்பிளாக பார்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே போனீங்கன்னா ஆட் ஆகும். ஏற்கனவே உள்ள பாடி இங்கே இருக்குது. இல்லைன்னா உங்களுக்கு ஃபோல்டர் தேடணும்னா அந்த ஃபோல்டரில் போயிட்டு பாடி செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிடுங்க. செலக்ட் த ஆப்ஜெக்ட். இது எதுக்குன்னா அந்த பார்ட் வந்து எந்த இடத்துல வந்து உள்ள வந்து பிளேஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக கோஆர்டினேட்டு. ஸோ இந்த கோஆர்டினேட் எனக்கு 0,0,0 பிளேஸ் ஆகணும். தென் கிளிக் ஓகே. பிளேஸ் ஆயிடுச்சு. நீங்கள் இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணலாம். இங்கே கேட்கும் கிரியேட் த ஃபிக்ஸ் கன்ஸ்ட்ரைன் ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா பேஸ் தானே. ஸோ இங்கே எஸ் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் நோ கொடுத்தேன், இந்த டைம் எஸ் கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரைன் இங்கே வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணலாம். இல்லை அப்படின்னா பார்ட்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு பிளேனையும் ஒரு ஆக்சிஸையும் அலைன் கன்ஸ்ட்ரைன் யூஸ் பண்ணி அலைன் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இங்கே வந்து நமக்கு வரைஞ்ச ஸ்கெட்ச் இருக்குது. இதை ஹைட் பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை. இங்கே போயிட்டு பாடி ஆக்டிவேட் பண்ணிவிட்டு பார்ட் நேவிகேட்டரில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஹைட் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணி ஹைட் பண்ணுங்க. ஸ்கெட்ச் 1 ஸ்கெட்ச் 2. ஸோ ஆல்ரெடி வரைஞ்ச ஸ்கெட்ச் வந்து எனேபிளாக இருந்தது, இப்போ வந்து ஹைட் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் இப்போ அசம்பிளி ஒர்க் பெஞ்ச் போயிட்டு ஆக்டிவேட் பண்ணி இந்த ஸ்க்ரூ ஜாக்கை. ஸோ இந்த மாதிரி பார்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு தடவை நீங்கள் பார்ட்டை இது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற காம்பவுண்ட்லாம் இதை பேஸ் பண்ணி ஈஸியாக உள்ளே இறக்கி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அது எப்படின்னா ஆட் போங்க, திருப்பி கிளிக் பண்ணுங்க. இப்போ ரெண்டாவது காம்பவுண்ட் வந்து உள்ள இம்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி டயக்ராமை போய் பாருங்க என்ன காம்பவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ரெண்டாவது வந்து நெட். ஸோ நெட்டு வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நெட் 1 இங்கே ப்ரிவியூ பார்த்துக்கலாம். தென் கிளிக் ஓகே. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எந்த பாயிண்ட்ல லொக்கேட் ஆகணும் அப்படின்றத நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு இந்த பாயிண்ட் அப்படின்னா இந்த இடத்த சென்டரா இது பண்ணி இதாகும். ஸோ நமக்கு உள்ள இம்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மூவ் பண்ணி கூட நீங்கள் கன்ஸ்ட்ரைன் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு சப்போஸ் எனக்கு மேலே வேணும் அப்படின்னா எனக்கு இங்கே நான் மூவ் பண்ணி வச்சிட்டேன். இல்லை சைடில் வேணும்னா கூட இங்கே. ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ எனக்கு பார்ட் நல்லா தெரியுது. ஸோ இதுதான் நான் இம்போர்ட் பண்ண வேண்டிய பார்ட்டு. எந்த இடத்துல பிளேஸ்ல வேணும் அப்படின்றத பார்த்து வச்சுட்டேன். ஸோ கேன்சல். ஸோ இப்போ நான் 2 பார்ட் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் நான் வரைஞ்ச ஸ்கெட்ச் அப்படியே தெரியுது. ஸோ இதை ஹைட் பண்ணுறதுன்னா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் அசம்பிளி நேவிகேட்டரில் 2 இருக்கும், பாடி இருக்கும், நெட் இருக்கும். ஆல்ரெடி இம்போர்ட் பண்ண பார்ட் பாடி. ஸோ இது நெட்டை ஆக்டிவேட் பண்ணிட்டு பார்ட் நேவிகேட்டரில் போனீங்கன்னா எது கமெண்டை யூஸ் பண்ணி நீங்கள் இது வரைஞ்சிருக்கீங்க அப்படின்றத இங்கே காமிக்கும். சப்போஸ் எனக்கு ஸ்கெட்ச் வந்து எனேபிளாக இருக்குது, அதாவது எனக்கு வெளியில் தெரியுது, ஹைட் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் ரைட் கிளிக் பண்ணி ஹைட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அசம்பிளி நேவிகேட்டர் போய்க்கோங்க. ஸோ இப்போ ஆக்டிவேட் ஆகிருக்குது ஒரே ஒரு நெட்டு மட்டும்தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக தெரியும். ஸோ ஆனால் இது ஆக்டிவேட் ஆகலைன்னு இருக்கும். ஸோ ஹோல் அசம்பிளி ஆக்டிவேட் ஆகணும்னா இங்கே கிளிக் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஹோல் அசம்பிளி ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதே தான் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கும். ஸோ இது வந்து பார்ட்டோட கோஆர்டினேட் சிஸ்டம், இது அசம்பிளியோட கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா இங்கே என்ன கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணலாம், நீங்கள் கான்சென்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுவும் சர்க்குலர் ஆப்ஜெக்ட், இதுவும் சர்க்குலர் ஆப்ஜெக்ட். ஸோ அலைன் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணலாம், கான்சென்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணலாம். இந்த சர்க்குலர் ஆப்ஜெக்ட்டும் ஒரே சென்டர்ல தான் இருக்கணும், அந்த கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணலாம். இங்கே அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணலாம், டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் அந்த கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணலாம்.
நீங்க டச் லைன் ஈஸியா இருக்கும். ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்ட் தான் ஒரு சென்டர் ஆக்சிஸ் இருக்கும். ஸோ இதுக்கும் சென்டர் ஆக்சிஸ் இருக்கும், இதுக்கும் சென்டர் ஆக்சிஸ் இருக்கும். நீங்க டச் லைன் கிளிக் பண்ணிட்டு இதோட சென்டர் ஆக்சிஸையும் இதோட சென்டர் ஆக்சிஸையும் கிளிக் பண்ணீங்கன்னா ரெண்டுமே ஒரே ஆக்சிஸ் வந்துடும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வியூல வச்சு பாத்தீங்கன்னா ஸோ இதோட சென்டர் ஆக்சிஸ் இதோட சென்டர் ஆக்சிஸும் அலைன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் டச் லைன். டச் லைன்னா ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு சர்ஃபேஸை டச் பண்ணிட்டு இன்னொரு சர்ஃபேஸை டச் பண்ணீங்கன்னா அந்த ரெண்டு சர்ஃபேஸும் ஒட்டிக்கும். அது சென்டர் லைனா இருந்தாலும் சரி, சர்ஃபேஸா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதுதான் டச் லைன். இதே டச் லைனை நம்ம கான்சன்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். சப்போஸ் கண்ட்ரோல் செட். ஸோ இதுக்கு வந்து நான் எந்த கன்ஸ்ட்ரெயினும் கொடுக்கல. ஸோ கான்சன்ட்ரிசிட்டி கொடுத்துட்டேன். எனக்கு இதோட சென்டர் பாயிண்ட்டும் இதோட சென்டரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னா இங்கே சிம்பிள் வந்துருக்கு. ஸோ அலைன் ஆனது கீழே அலைன் ஆயிருக்கு. அதை வந்து நம்ம டாப்ல மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை மூவ் பண்ண முடியாது. ஏன்னா இதோட சென்டர் இதோட சர்க்கிள் நான் கிளிக் பண்ண சர்க்கிளும் ஒரே இதுல வந்து இந்த சர்க்கிளோட மேல சர்க்கிள் இந்த மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னா நான் கிளிக் பண்ண இந்த சர்க்கிளும் இந்த லைன் ஆஃப் இதுவும் இதோட சர்க்கிளும் ஒரே இதுல மேட்ச் ஆகி ஆட்டோமேட்டிக்கா கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் ஆயிடுச்சு. நீங்க டச் லைன் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஏன்னா நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டிகிரி ஃப்ரீடம் ஃபுல்லா அரெஸ்ட் ஆயிரும். ஸோ எந்த இதுலயுமே வந்து நீங்க லெஃப்ட் மூவ் பண்ண முடியாது, ரைட் மூவ் பண்ண முடியாது. ஸோ டச் லைன் யூஸ் பண்ணி இதோட சென்டர் ஆக்சிஸையும் அலைன் பண்ணிடுங்க. ஸோ மறுபடியும் டச் கிளிக் பண்ணிக்கிறேன். சென்டர் ஆக்சிஸ் கிளிக் பண்ணியாச்சு. இதோட சென்டர் ஆக்சிஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஆக்சிஸ்ல வந்து அலைன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜெட் ஆக்சிஸ் அதே தான், ரொட்டேஷன் இருக்குது. ஜெட் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணலாம். தென் ஆஃப்டர் அப்புறம் ஜெட் ஆக்சிஸை பொறுத்து மூவ் பண்ணலாம் டாப் டு பாட்டம். அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். மூவ் கமாண்ட் போய் காம்பனன்ட் போய்க்கோங்க, வெக்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் ஓரியன்டேஷன் ஸோ மூமெண்ட் இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒய் ஆக்சிஸ்ல ரொட்டேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஆக்சிஸ் வந்து இந்த ஆக்சிஸோட அலைன் ஆயிருக்குது. ஸோ அதனால ஒரு ரொட்டேஷன் மூமெண்ட் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். ஸோ இதுக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சர்ஃபேஸ் எது கூட மெட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது கூட ஆகுது, நோ கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த சர்ஃபேஸ் வந்து எது கூட அசம்பிள் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த சர்ஃபேஸ் வந்து எனக்கு இந்த சர்ஃபேஸோட டச் ஆகுது. ஜஸ்ட் கிளிக் த டச் அலைன். ஸோ டச் அலைன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சர்ஃபேஸ் அப்புறம் எந்த சர்ஃபேஸோட மேட் ஆகணும், இந்த சர்ஃபேஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள போயிடும். ஸோ இந்த மாதிரி அசம்பிள் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரே ஒரு மொமெண்ட் தான் இருக்குது, என்னன்னா ரொட்டேஷன் மட்டும்தான் இருக்குது. எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மூவ் காம்பனன்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெக்டரை வந்து ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து பிளேன் எல்லாம் மூவ் ஆகுது, ரொட்டேட் ஆகுது. ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து டச் கலைன் கொடுத்து பிளேனே இந்த அதோட ஃப்ரண்ட் பிளேனையும் இதோட ஃப்ரண்ட் பிளேனையும் அலைன் பண்ணீங்கன்னா அது ரொட்டேஷன் மூமெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டைரக்ஷன் ஆஃப் இது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள காம்பவுண்டில் எக்ஸ் டைரக்ஷன் எப்படி இருக்கு, ஸோ இங்கே ஒய் டைரக்ஷன் எப்படி இருக்கு, ஆனால் இங்கே ஒய் டைரக்ஷன் எப்படி இருக்கு. ஸோ ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணி இங்கே உள்ள ஒய்யையும் இந்த ஒய் ஆக்சிஸையும் இந்த மேலே உள்ள பார்ட்டோட ஒய் ஆக்சிஸையும் ஒரே டைரக்ஷனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அலைன் பண்ணும் போது கரெக்டான பிளேன் அலைன் பண்ண முடியும். ஏன்னா நீ ஃப்ரண்ட் பிளேனில் வந்து ரைட் சைடு பிளேனை வந்து ஃப்ரண்ட் பிளேனே அலைன் பண்ணீங்கன்னா தப்பாக வரும். இது சர்க்குலர் ஆப்ஜெக்ட்னால எல்லாத்துக்கும் சிமெட்ரிக்காக தான் இருக்குது. நீங்கள் எப்படி அலைன் பண்ணாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ மற்றபடி ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்ட் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்னா கரெக்டாக தான் அலைன் பண்ணணும். ஸோ
ஸோ அதுக்கு முன்னாடி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸோ ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஆக்சிஸ் ரொட்டேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒய் டைரக்ஷனில் ஒய் ஆக்சிஸில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் இருக்குது, மேலே உள்ள கம்பெனியில் இந்த டைரக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரெயின் கொடுத்தா போதும், மேலே உள்ள ஃப்ரண்ட் பிளேன் இல்லை கீழே உள்ள ஃப்ரண்ட் பிளேனை அலைன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மேலே உள்ள ரைட் சைட் பிளேன் கீழே உள்ள ரைட் சைட் பிளேனை அலைன் பண்ணீங்க அப்படின்னா ரொட்டேஷன் ஆகாது. ஸோ பேரலல் கொடுக்குறேன், இல்லைனா டச் லைன் கொடுத்துடலாம். கிளிக் ஓகே. ஸோ இப்போ ஃபுல்லாக கன்ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. இப்போ ரொட்டேஷன் கூட நீங்கள் பண்ண முடியாது. ஸோ கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணியாச்சு செகண்ட் காம்பனண்ட்டை. அடுத்து தேர்ட் காம்பனண்ட் என்னன்னு பார்க்கணும். ஸோ தேர்ட் காம்பனண்ட் வந்து ஸ்பிண்டில் ஸ்க்ரூ. ஸோ இதை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸ்பிண்டில் ஸ்க்ரூ நீங்கள் இங்கே ஆட் பண்ணலாம். ஆட் காம்பனண்ட் ஃபோல்டருக்குள்ளே போயிருக்கோங்க. இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண ஸ்பிண்டில் ஸ்க்ரூ ஸ்பிண்டில் இங்கே இருக்கு. ஸோ ஓகே, எந்த லொக்கேஷனில் ஆட் பண்ணணும், எனக்கு இங்கே ஆட் பண்ணணும். உங்களுக்கு அந்த லொக்கேஷனோட கோஆர்டினேட் பாயிண்ட் தெரில அப்படின்னா ஜஸ்ட் மவுஸை வச்சு இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது கோஆர்டினேட் பாயிண்ட் எடுத்துக்கும். ஸோ நம்ம வந்து கிளிக் பண்ண பாயிண்ட் லொக்கேஷன் எங்கே, அதனால இங்கே இம்போர்ட் ஆகிருக்கு. ஸோ அதே தான் ஏற்கனவே வரைஞ்ச ஸ்கெட்ச் வந்து வெளியில் தெரியுது. ஸோ இதை வந்து ஹைட் பண்ணணும், இல்லைன்னா அசம்பிளி அப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும். ஸோ ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க ஸ்பிண்டில் ஸ்க்ரூவை. ஸோ உள்ளே போயிட்டு என்ன ஸ்கெட்ச் வந்து விஷுவலாக தெரியுதோ அதை ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்கெட்சை ஹைட் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து இதை பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஸ்கெட்ச் தெரியும், இதை பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து த்ரெட்டோட த்ரெட் போட்டிருக்கோம். ஸோ அதனால இதை ஹைட் பண்ண முடியாது. ஹைட் பண்ணால் த்ரெட்டு ஃபுல்லாக ஹைட் ஆயிரும். ஸோ இது அசம்பிளி நேவிகேட்டர் போய்க்கோங்க, ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அதே மாதிரி தான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட கோஆர்டினேட் சிஸ்டம் இந்த இருக்குது, செகண்ட் ஆப்ஜெக்டோட கோஆர்டினேட் சிஸ்டம் இந்த இருக்குது, தேர்டோடது வந்து இப்போ இம்போர்ட் பண்ணதோடது இங்கே இருக்குது. ஸோ அதே தான் இப்போ வந்து என்ன கன்ஸ்ட்ரெயின் கொடுக்குறோம் அப்படின்னா டச் அலைன் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்து இதோட சென்டர் ஆக்சிஸையும் இதோட சென்டர் ஆக்சிஸையும் அலைன் பண்ணுறோம். ஸோ அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின் கிளிக் பண்ணிக்கோங்க, டச் அலைன். ஸோ டச் அலைனில் இந்த ஆக்சிஸ், ஸோ காம்போனண்ட் இங்கே வந்து காம்போனண்ட்டில் இந்த ஆக்சிஸ். ஸோ ரெண்டு ஆக்சிஸையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுமே அலைன் ஆயிடுச்சு. தென் கிளிக் ஓகே. காம்பவுண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அலைன் ஆயிருக்கு. ஸோ இது மூமெண்ட் இருக்குது. இசட் ஆக்சிஸில் வெர்டிகலாக அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணி வெளியில் வச்சுக்கோங்க. மூவ் பண்ணி வெளியில் வச்சுக்கோங்க. ஸோ வெளியில் வச்சுட்டு உள்ளே போயிட்டு அசம்பிளி டயக்ராமை பாருங்க, எந்த சர்ஃபேஸ் எது கூட அசம்பிள் ஆகுது அப்படின்னு. ஸோ நட்டுக்கு அப்புறம் நமக்கு ஃபுல்லி அசம்பிளி வியூ, இது ஃபுல்லி அசம்பிளி வியூ. ஸோ இதில் வந்து நமக்கு பாதி தான் அசம்பிள் ஆகணும். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நமக்கு எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸ் கொடுக்கல, நம்ம அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு இந்த சர்ஃபேஸ்லேருந்து, அதாவது இந்த சர்ஃபேஸ் பிளேன்லேருந்து இங்கே கீழே வரைக்கும் சடன் டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு என்ன கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து மூணாவது டிஸ்டன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த சர்ஃபேஸ்லேருந்து எந்த சர்ஃபேஸுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். எனக்கு இந்த சர்ஃபேஸை கிளிக் பண்ணிட்டேன். இதுவும் எனக்கு பாட்டம் சர்ஃபேஸ் இங்கே. ஸோ இதுவும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் வியூவில் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ 181. இதோட வேல்யூ ரெடியூஸ் பண்ணலாம்னா நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் டயக்ராமை ஃபஸ்ட்டு பாருங்கள். இது வந்து ஃபுல்லாக போகக்கூடாது, நமக்கு ஆஃப் மட்டும் இன்சர்ட் ஆனால் போதும். நான் ஒரு 100 கொடுக்குறேன்.
நீங்க போயிட்டு அசம்பிளி பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிளில எப்படி விஷுவலா எப்படி இருக்குதோ அதுக்கு ஏத்தாப்புல நீங்க வேல்யூ கொடுக்கலாம். இப்போ எனக்கு ஒரு 60 கொடுத்தா போதும், எனக்கு கொஞ்சம் தான் வெளியில வந்திருக்கு, மற்ற எல்லாமே இன்சர்ட் ஆயிருக்குது. ஸோ இதுல வந்து ஒரு 60. ஸோ இது வேல்யூ கரெக்டா இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்க 50 கொடுத்துக்கலாம். இப்போ வந்து கம்ப்ளீட்டா இந்த காம்பவுண்டோட இதை வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. டோட்டல் இது வரைக்கும் 1 2 3 3 காம்பவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பாட்டம் வந்து ஃபுல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இதுவும் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. ஸோ இது வந்து இப்போதைக்கு நம்ம டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அண்டு டச் அலைன் பண்ணி 2 ஆக்சிஸையும் வந்து அலைன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இதோட மொமெண்ட்டை வந்து அரெஸ்ட் பண்ணணும், ஆனால் நம்ம இங்கே அரெஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொட்டேஷன். இங்கே ரொட்டேஷன் மூவ்மெண்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ அப்போ தான் வந்து ஸ்க்ரூ ஜாக் மேலே கீழே இறங்கும். ஸோ அதனால இதோட பர்பஸ் இதை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹோல் ரொட்டேட் ஆகும். ஸோ இதுதான் மூமெண்ட். இதோட இந்த பார்ட்டோட இந்த காம்பவுண்டோட ஃபங்க்ஷனே இதுதான். ஸோ அதனால இதை அரெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன மிஸ் ஆகுது, டாமி பார் வந்து ஹேண்டில், அந்த டாமி பாரை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து அசம்பிளியில் வந்து நெக்ஸ்ட் இம்போர்ட் பண்ண வேண்டிய பாரு டாமி பார். ஸோ இதுதான் ஆட் காம்பனண்ட். உள்ள போயிட்டு டாமி பார், தென் கிளிக் ஓகே. எந்த பேஸ்ல வேணும் அப்படின்றது எனக்கு இங்கே வேணும், நான் இங்கே கிளிக் பண்ணிட்டேன், ஓகே பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வெர்டிகலாக வந்து பிளேஸ் ஆகிருக்கேன். ஸோ இதை வந்து அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறோம் ஹரிசான்லாம். ரொட்டேட் பண்ணிட்டு எந்த ஹோல் வேணுமோ அந்த ஹோலில் போயிட்டு டச் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி ஆக்சிஸை வந்து அலைன் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதை வந்து ஹரிசான்டலாக ரொட்டேட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே இருக்குது ஹோல், இங்கே இருக்குது. ஸோ ஹோலை நீங்கள் திருப்பணும்னா கூட திருப்பிக்கலாம். ஸோ ஜஸ்ட் மூவ் கமாண்ட் இதை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஹோல் திருப்பி வச்சுக்கணும்னா திருப்பி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஹோல் வந்து டைரெக்டாக இந்த சாஃப்ட்டுக்கு நேராக இருக்கு. தென் கிளிக் ஓகே. இப்போ மூவ் கமாண்ட் இதை நீங்கள் வந்து ஹரிசான்டலாக மூவ் பண்ணணும். ஒன்றுமே இல்லை, இது ஜஸ்ட் இப்படி ஒரு கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா ஒய் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆயிரும். அப்புறம் நீங்கள் வெர்டிகலாக மூவ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் அப்படியே மூவ் பண்ணிடுங்க, கிளிக் ஓகே. ஸோ இப்போ வந்து ஹோல் இங்கே இருக்குது, சாஃப்ட் இங்கே இருக்குது. ஸோ ஆனால் வந்து நமக்கு எக்ஸாக்ட் இதோட ஆக்சிஸும் அலைன் ஆகலை. ஸோ அதுக்கு முன்னாடி இதை வரைஞ்சி ஸ்கெட்சிங் எனேபிளாக இருக்குது, இதை ஹைட் பண்ணிக்கோங்க, இதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. பார்ட் நேவிகேட்டர் போய்க்கோங்க, ஸ்கெட்சை ஹைட் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் அசம்பிளி நேவிகேட்டர், ஸோ அசம்பிளி ஆக்டிவேட் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு பார்ட் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் அந்த பார்ட் மட்டும்தான் எனேபிள் இருக்கும், மற்ற எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பார்ட்டை மட்டும் தான் நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம்னு இருக்கும். ஸோ நீங்கள் அசம்பிளி நேவிகேட்டரில் உங்கள் ஸ்க்ரூ ஜாக் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ இதில் வந்து ஆக்சிஸ் அலைன் பண்ணலாம், அசம்பிளி கன்ஸ்டன். ஸோ இந்த ஆக்சிஸ் இதுக்கு வந்து சென்டர் ஆக்சிஸ் இருக்கும். ஸோ இதுவும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கன்ஸ்டன் செலக்ட் பண்ணியிருக்கோன்றத பார்க்கணும். இப்போ நம்ம இது இருக்கிறது டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதனால நமக்கு தேவையான கன்ஸ்டன் வந்து டச் அலைன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆக்சிஸை கிளிக் பண்ணியாச்சு. இந்த ஹோலுக்கு ஒரு ஆக்சிஸ் இருக்கும். ஸோ இந்த ஹோலோட ஆக்சிஸையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதோட சென்டர் ஆக்சிஸும் இந்த ஹோலோட சென்டர் ஆக்சிஸும் ஒன்றா இருக்கு. ஓகே, நீங்கள் ஒரு டைம் கிளிக் பண்ணணும் ஓகேன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அப்ளை கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். ஸோ அடுத்த கன்ஸ்டன் நீங்கள் அதே விண்டோ, அந்த பாப்அப் விண்டோ வச்சுட்டு நீங்கள் அடுத்த கன்ஸ்டன் டைரெக்டாக ப்ரொவைட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு அடுத்த கன்ஸ்டன் வந்து எங்கே ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இது வந்து இந்த ஹோலோட இன்சர்ட் ஆகணும்.
ஸோ அதுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸ் கொடுத்தும் ப்ரொவைட் பண்ணலாம், இல்லை நீங்கள் இதை மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். சப்போஸ் நான் வந்து இந்த பிளேனுக்கும் டிஸ்டன்ஸ் கன்ஸ்ட்ரெயினை செலக்ட் பண்ணிட்டு இந்த பிளேனுக்கும் இங்க சென்டரா உள்ள ஏதாவது ஒரு பிளேன், நீங்க எந்த பிளேன் வேணா எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கும் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இதோட டிஸ்டன்ஸ் நான் எடிட் பண்ணேன் அப்படின்னா, சப்போஸ் நான் ஒரு 400 கொடுக்குறேன். ஒரு ஷாப்ல போய் வச்சேன் பாருங்க, இன்னும் போகல. ஒரு 300, ஆனா எனக்கு போயிருக்கு, நான் பாதி தான் போயிருக்கு. ஃபுல்லா வேணும் அப்படின்னா நீங்க ஒரு 200. ஸோ ரொம்ப போயிடுச்சு. ஸோ ஒரு 250. ஸோ இப்போ வந்து தேவையான அளவு வந்து உள்ள இறங்கிருக்கு. ஸோ ஓகே, கிளிக் ஓகே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அசம்பிள் பண்ணதுல வந்து நமக்கு இப்போ வந்து என்ன ரொட்டேஷன் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம மூவ் பண்ண முடியாது இந்த Z ஆக்சிஸ்ல. அதே மாதிரி அப் அண்ட் டவுன் எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து வெர்டிகலாக மூவ் பண்ண முடியாது, ஒய் ஆக்சிஸையும் மூவ் பண்ண முடியாது. ஒன்லி ரொட்டேஷனல் மட்டும்தான் இருக்குது, ரொட்டேஷனல் மூவ்மெண்ட் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ இந்த இடத்துல ரொட்டேஷனல் தேவையில்லை, ஏன்னா இது கைப்பிடி. இது ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மூவ் கன்ஸ்ட்ரெயின்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது ரொட்டேட் ஆகுது, பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த மூமெண்ட் தேவையில்லை, இது வந்து நம்ம அந்த ரொட்டேஷன் வந்து அரெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிளேனைய, அதாவது இந்த பிளேனை இது கூட நீங்க கீழே உள்ள பாட்டம் பிளேனோட பேரலல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் ப்ரொவைட் ஆகும். பேரலிசம் கன்ஸ்ட்ரெயின்ட், பேரலல் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பிளேன். ஸோ கீழே உள்ள பாட்டம் பிளேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதோட இந்த காம்பவுண்டோட பாட்டம் பிளேனும் இந்த காம்பவுண்டோட பாட்டம் பிளேனும் ஸோ பேரலா இருக்கு. இப்போ ரொட்டேஷனல் மூமெண்ட் வந்து அரெஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ கம்ப்ளீட் டிகிரி ஃப்ரீடம் வந்து 0. நம்மளுக்கு ஒரே ஒரு காம்பவுண்டர் மட்டும்தான் நம்ம அரெஸ்ட் பண்ணல, அது வந்து இந்த காம்பவுண்ட். ஏன்னா இது ரொட்டேஷன் மூமெண்ட் இருக்கு, அதனால நம்ம வந்து இதை கம்ப்ளீட்டா அரெஸ்ட் பண்ணல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னா இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒன்றா இம்போர்ட் பண்ணி அசம்பிள் பண்ணணும். அசம்பிளியில் எது பேலன்ஸ்ன்னு பார்ப்போம், இன்னும் எதை எதை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இதில் என்ன பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸ்பெஷல் வாஷர் அண்ட் வாஷரும் ஸ்க்ரூ அப்புறம் கப்பு, இது 3 தான் பேலன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்றா உள்ளே இறக்கிடுவோம், வாஷரு, அதுக்கப்புறம் ஸ்க்ரூ, அதுக்கப்புறம் கப்பு. ஸோ இம்போர்ட் பண்ணும்போது எப்படி பண்ணோம்னா, ஆட் போய்க்குங்க, ஆட் போயிட்டு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு என்ன ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பாருங்க. வாஷர் கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகே பண்ணிக்கோங்க. எங்கே வேணும் மேக்ஸிமம் அங்கே எந்த அந்த லொக்கேஷனில் கர்சரை வச்சு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துக்கே வந்துடும். ஸோ நான் வந்தது வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா திருப்பி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் ஆகலை பார்ட். சப்போஸ் பார்ட் ஆட் ஆயிருந்துச்சுன்னா இங்கே வந்து இப்போ அசம்பிளி நேவிகேட்டரில் ஆட் ஆயிருக்கணும், நம்ம கரெக்டாக ஆட் பண்ணலை, மறுபடியும் ஆட் பண்ணுங்க. வாஷர் ஓகே பண்ணிக்கோங்க, எனக்கு எங்கே வேணும். ஸோ மறுபடியும் ஆட் பண்ணுங்க. எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ பார்ட் இங்கே இருக்குது, நான் மூவ் பண்ணி டாப்ல வச்சுக்கிறேன், எனக்கு இந்த லொக்கேஷன்ல இருக்கு. கிளிக் ஓகே. ஸோ இப்போ தான் பார்ட் ஆட் ஆயிருக்கு. நம்ம நீங்கள் அசம்பிளி ஒர்க் பெஞ்சில் நீங்கள் கரெக்டாக வந்து இது டாப்பில் கிளிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து
3Dல கிளிக் பண்றதுனால எந்த கோஆர்டினேட்ஸ்ல கிளிக் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாது. நான் டாப்ல கிளிக் பண்ண மாதிரி இருந்தது, ஆனால் இது கீழே இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் மூவ் காம்பவுண்ட்ல மூவ் பண்ணிடுங்க மேலே, அவ்வளோதான். மூவ் காம்பவுண்ட் ஃப்ரண்ட் வியூல வச்சுருங்க. ஸோ ஃப்ரண்ட் வியூல மூவ் பண்ணியாச்சு, இங்கேயும் மூவ் பண்ணிடுங்க. ஸோ கொஞ்சம் கீழே இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணலாம் ஆக்சிஸ் மூவ் பண்ணுறது மூலமாக காம்பவுண்டை. இப்போ மோஸ்ட்லி எந்த லொக்கேஷனும் அது நேராக வந்தாச்சு. அது நீங்கள் ஐசோமெட்ரிக் வியூவில் பார்த்தா தெரியும் கரெக்டாக வந்திருக்குமா இல்லையா அப்படின்றது. நம்ம ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது அந்த லொக்கேஷன் கரெக்டாக வந்தாச்சு. ஆனால் ரைட் சைடு வியூலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இங்கே இருக்கு, ஜஸ்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து கரெக்டாக வந்துட்டோம். எந்த வியூவில் பார்த்தாலும் மோஸ்ட்லி அந்த நம்ம டாப் போர்ஷன் நியரர் டு டாப் போர்ஷன் கொண்டு வந்துருச்சு. இப்போவும் அதே மாதிரி தான். ஸோ கையில் மூவ் பண்ணிக்கோங்க, கிளிக் ஓகே. ஸோ இதுக்கு ஒரு ஆக்சிஸ் இருக்குது, சர்க்குலர் ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட்டு ஸ்கெட்சை ஹைட் பண்ணிப்போம், ரைட் கிளிக் ஹைட் ஸ்கெட்ச். ஸோ இதோட இப்போ வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க, எல்லாமே ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இதோட சென்டர் ஆக்சிஸும் அலைன் பண்ணலாம் அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணி. டச் அலைன். இதோட சென்டர் ஆக்சிஸ் தெரியல அப்படின்னா ஜூம் பண்ணுங்க, சின்னதாக இருக்கும். ஆக்சிஸ் கிளிக் பண்ணியாச்சு, இதோட சென்டர் ஆக்சிஸ் கிளிக் பண்ணியாச்சு. தென் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ 2 ஆக்சிஸும் ஒரே இதில் அலைன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் டயக்ராமில் வந்து அசம்பிளியோட லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்கும். ஸோ எந்த இடத்துல அசம்பிளி பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஃபுல் அசம்பிளி டயக்ராம் பார்க்கணும். ஸோ ஃபுல் அசம்பிளி வந்து ஸோ அசம்பிளியில் ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து கப்பு தான் அசம்பிள் பண்ணணும். இந்த வாஷர் எதுக்குன்னா இந்த நெட்டை போட்டு ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கப்பு தான் இம்போர்ட் பண்ணணும். இது அசம்பிள் பண்ணுறதுனால ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ஒரே ஒரு இதுதான் பண்ணியிருக்கோம். அசம்பிளுக்கு அந்த சென்டர் ஆக்சிஸ் அலைன் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கப்பை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டெலிட் பண்ணணும் அவசியம் இல்லை. இதை ஜஸ்ட் மூவ் பண்ணி வெளியில் வச்சுக்கோங்க. வெளியிலன்னா ஜஸ்ட் வெர்டிகலா மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ கப்பை அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ இதை இப்போ டச் பண்ணாதீங்க, ஆட் காம்பவுண்ட் கொடுத்துக்கோங்க. கப் ஓகே பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பாயிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது எந்த லொக்கேஷனுக்கு போகுமோ அது லொக்கேஷனுக்கு போயிடும். சப்போஸ் எனக்கு வந்து Z அண்ட் X அண்ட் Yல எனக்கு 0,0 லொக்கேஷனாக இருக்கணும். ஆனால் எனக்கு வந்து Zல வந்து ஒரு 500 mm மேலே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பாயிண்ட் நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் பிளிங்க் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்ல தான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் ஓகே பண்ணிங்கன்னா இம்போர்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம என்டர் பண்ண வேல்யூ நியரர் வேல்யூ கிடைக்கும். ஸோ இது ஒன்றுமே இல்லை. ஸோ இதை நீங்கள் ஃப்ரண்ட் வியூல வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும். நீங்கள் அதுக்கு ஏற்றப்ப நீங்கள் கீழே டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ தான் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் இதுதான். ஸோ இது ஜஸ்ட் வாஷரு. இந்த வாஷரில் நெட்டு போட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கப்பை எனேபிள் பண்ணிட்டு ஸ்கெட்சை ஹைட் பண்ணிக்கோங்க. ஹைட் அவ்வளோதான். இப்போ வந்து இதுக்கு மொமெண்ட் பார்க்கணும். ஸோ இதோட ஆக்சிஸையும் அலைன் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டைம் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி தான் அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின். ஸோ இதோட சென்டர் ஆக்சிஸ், அதுக்கப்புறம் இதோட சென்டர் ஆக்சிஸ், சென்டர் லைன். ஸோ அலைன் பண்ணியாச்சு. கிளிக் ஓகே. ஓகே பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு மறுபடியும் அதே இந்த கமாண்ட் இந்த பாப்அப் விண்டோ யூஸ் பண்ணி அடுத்த கன்ஸ்ட்ரெயின் கொடுக்க போகிறோம். நம்ம கொடுக்க போகிற நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் வந்து டச் கன்ஸ்ட்ரெயின். இப்போ வந்து அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த சர்ஃபேஸையும் அட்டாச் பண்ணி விட்டோம் அப்படின்னா மூவ்மெண்ட் இருக்காது அப் அண்ட் டவுன். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ ஒன்லி ரொட்டேஷனல் மூவ்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ
ஸோ ரொட்டேஷனல் மூமெண்ட்டும் நம்ம பிளேனை வந்து இதுக்கு பேரலா இருக்கணும், இல்லைன்னா பிளேனை அலைன் பண்ணிட்டா போதும். ஸோ ரொட்டேஷனல் மூமெண்ட் கூட இருக்காது. ஸோ இந்த பிளேனையும் இந்த பிளேனையும் நீங்க அலைன் பண்ணிட்டாலே போதும். அவ்வளோதான். இப்போ ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 0 ஆயிடுச்சு. நீங்க கன்ஸ்ட்ரெயின் இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் லாஸ்ட் டைம் என்ன கன்ஸ்ட்ரெயின் கொடுத்தோம் அப்படின்றது. இப்போ நம்ம லாஸ்ட் டைம் கொடுத்த கன்ஸ்ட்ரெயின் வந்து இந்த பிளேனையும் இந்த பிளேனையும் அலைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரே பிளேன்ல இருக்குது. ஸோ இப்போ ரொட்டேஷனும் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் நீங்க டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மூவ் காம்பனன்ட் போயிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு அதை ரொட்டேட் பண்ணீங்கன்னா ரொட்டேட் ஆகாது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா 0 கன்ஸ்ட்ரெயின், அதாவது கன்ஸ்ட்ரெயின் வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 0 இருக்கு. ஸோ இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறம் வாஷர் போடணும். வாஷர் போட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இங்கே வாஷரில் நம்ம ஆல்ரெடி வந்து சென்ட்ரல் லைன் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்தாச்சு. அதாவது இந்த ஆக்சிஸையும் வாஷரோட ஆக்சிஸையும் கீழே உள்ள இதையும் அலைன் பண்ணியாச்சு. ஜஸ்ட் டச் அலைன் மட்டும்தான் கொடுக்கணும். அதுவும் என்ன சர்ஃபேஸ்னா எனக்கோட வாஷரோட பாட்டம் இங்கே தான் டச் ஆக போகுது. ஸோ அதே மாதிரி ஒரு சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு வாஷரோட பாட்டம் செலக்ட் பண்ணிட்டு இது பண்ணீங்க அப்படின்னா வாஷர் வந்து அலைன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக முடிச்சாச்சு. வாஷர் போட்டதுக்கப்புறம் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணணும். ஸோ ஸ்க்ரூ வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்கிறோம். லாஸ்ட் காம்பனன்ட் 7வது காம்பனன்ட் அதான் ஃபைனலாக அசம்பிள் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்றது இங்கே லிஸ்ட் இருக்கும். சப்போஸ் அந்த லிஸ்ட்ல வந்து ஸ்க்ரூ இருந்தது அப்படின்னா நீங்க ஸ்க்ரூ செலக்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு மறுபடியும் 2வது ஒரு வாஷர் தேவை அப்படின்னா நீங்க இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஃபோல்டர் போய் கிளிக் பண்ணணும் தேவையில்லை. ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஃபைல ஸோ இங்கே வந்து ஸ்க்ரூவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் ஓகே. எந்த பாயிண்ட்ல ஸோ நான் இப்போ கோஆர்டினேட் சிஸ்டம்லாம் தெரிஞ்சிருச்சு. நான் ஜெட்ல ஒரு 500ல கொடுக்குறேன், இல்லைனா லாஸ்ட் டைம் 520 கொடுக்குறேன். ஸோ என்டர் பண்ணிட்டேன். எனக்கு பாயிண்ட் இங்கே வருது. கிளிக் ஓகே. எனக்கு அங்கே வாஷர் வந்துருச்சு. ஸோ வாஷரில் வந்து ஏற்கனவே வரைஞ்சி வச்ச ஸ்கெட்ச் இருக்குது. அதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல எனேபிள் பண்ணிட்டு ஸ்கெட்சை ஹைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒன்றுமே இல்லை, நம்ம ஏற்கனவே இந்த ஸ்க்ரூ வரைகிறதுக்காக என்ன ஸ்கெட்ச் யூஸ் பண்ணணுமோ அந்த ஸ்கெட்ச் தான். ஸோ அசம்பிளி டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அதனால. ஸோ இங்கே வந்துருச்சு. இப்போ மொமெண்ட் இருக்குது. இது 12 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. இதுக்கு ஒன்றா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்து அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட சென்டர் ஆக்சிஸும் இந்த வாஷரோட ஸ்க்ரூவோட சென்டர் ஆக்சிஸும் அலைன் பண்ணணும். டச் அலைன் கொடுத்து இந்த டச் அலைன் ஆக்டிவேட்டில் இருக்கு. ஸோ டச் அலைன் Z ஆக்சிஸ், இதோட ஆக்சிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டச் ஆயிரும். ஸோ நம்ம வந்து கொடுத்த டச் லைன் இங்கே கன்ஸ்ட்ரெயின்ல வரல அப்படின்னா என்னன்னா சரியாக கொடுக்கலாம், மறுபடியும் கொடுக்கணும். ஸோ அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின் நல்லா கிளிக் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த ஆக்சிஸை மட்டும் கிளிக் பண்ணுங்க. இங்கே உள்ள சென்டர் லைன். ஸோ அப்புறம் இதுக்கு ஒரு சென்டர் ஆப்ஜெக்ட் இருக்கும், சென்டர் ஆக்சிஸ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வியூல வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரணும். இப்போ ஃப்ரண்ட் வியூல வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஸோ மறுபடியும் இதில் என்னன்னா இந்த வாஷரோட இந்த சர்ஃபேஸும் இந்த ஸ்க்ரூவோட இந்த சர்ஃபேஸும் வாஷரோட அப்பர் சர்ஃபேஸும் மேட்ச் ஆகணும். ஜஸ்ட் அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின் எனக்கு இந்த சர்ஃபேஸை கிளிக் பண்ணிக்கணும். அப்புறம் 2வது சர்ஃபேஸ் இது. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே போகும். இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதோட ஆங்கிளும் மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா கரெக்டாக உள்ள போய் உட்காராது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொரு கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணுங்க, அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின். அதில் டிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து ஸ்க்ரூ உள்ளே இறங்கணும் அப்படின்றத கொடுத்துக்கலாம். இதோட டாப் சர்ஃபேஸ், இந்த வாஷரோட டாப் சர்ஃபேஸ். ஸோ இதில் நீங்கள் ஃப்ரண்ட் வியூல வச்சு பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ டிஸ்டன்ஸ், இதோட டாப் சர்ஃபேஸ், வாக்கரோட டாப் சர்ஃபேஸ். ஸோ இதை ஃப்ரண்ட் வியூவில் வச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஒரு 20 30 mm தான் வேணும் அப்படின்னா 30 என்டர். ஸோ எவ்வளோ ஸ்க்ரூ உள்ளே இன்டெப்த்தாக இறங்கியிருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த டைட் பத்தலை அப்படின்னா இதுக்கு மேலேயே நீங்கள் கொடுக்கலாம். சப்போஸ் 10 mm கொடுத்தீங்க அப்படின்னா இதுவும் பத்தலை, ஏன்னா கேப் இருக்கு. ஒரு 5 இல்லை 3. ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்கு. இல்லை அப்படின்னா ஒரு 2 mm கிளிக் ஓகே. ஸோ இப்போ ஃபைனல் காம்பவுண்டையும் அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ ஓவரால் அசம்பிளி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ மூமெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்க்கணும், மூவ் காம்பவுண்டில் இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எதை மூவ் பண்ணால் எது ரொட்டேட் ஆகுது பார்க்கணும். தேவையான இது மட்டும்தான் ரொட்டேட் ஆகும். கீழே உள்ளது ஃபிக்ஸ்டு ஆப்ஜெக்ட், மேலே உள்ளது எல்லாம் மூவ்மெண்ட் 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து மிடில் மட்டும்தான் ரொட்டேட் ஆகுது, ஆனால் கப்பு ரொட்டேட் ஆகுது. சப்போஸ் எனக்கு கப்பு ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின்ட் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அப்போ கப்பு ரொட்டேட் ஆகும். அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ இந்த இதோட சென்டர் பிளேனையும் பேரலல் கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓவர் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்கோம், கண்ட்ரோல் செட், அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின்ட் அகைன் செலக்ட் பண்ணிக்கோங்க, பேரலல். எனக்கு கப்போட பிளேன் என்ன அப்படின்றது தெரியும். நீங்கள் இங்கே பார்க்கும்போது நிறைய பிளேன் இருக்கும். ஸோ உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த பார்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா பிளேன் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் கப்போட பிளேன். லாஸ்ட் டைம் செலக்ட் பண்ணது இந்த. ஸோ இது வந்து மேபி வாசரோடது இருக்கலாம், இல்லை ஸ்க்ரூவோடது இருக்கலாம். ஸோ எனக்கு இந்த பிளேனை தான் வந்து இது கூட பேரலல் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா, ஏன்னா இதுதான் ரொட்டேட் ஆகலை. ஸோ அதுக்கு என்னன்னா அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின்ட் இந்த பிளேன், இந்த பிளேன். அதுக்கு முன்னாடி என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்கணும்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிளேன், இந்த பிளேன். ஓகே. ஸோ இப்போ ரொட்டேட் பண்ணி போடலாம். மூவ் காம்பவுண்ட். ஸோ இப்போ ரொட்டேட் ஆகல அப்படின்னா நம்ம கொடுத்த கன்ஸ்ட்ரெயின்ட் தப்புன்னு இருக்கும். ஸோ ஐசோமெட்ரிக் வியூ இதெல்லாம் ஹைட் பண்ணிக்கோங்க. ஹைட். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ மூவ் காம்பவுண்ட். ஸோ ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் ஆகல, உங்களுக்கு ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்ட் முடிஞ்சிச்சு சார்.
ஸோ கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஸ் இருந்ததுன்னா டெலிட் பண்ணிருக்கேன் அந்த பார்ட்டை. ஸோ டெலிட் பண்ணிட்டு என் ரொட்டேட்டர் இருந்தால் ஃபர்ஸ்ட் இந்த கன்ஸ்ட்ரெயின் கொடுக்கலாம். ஸோ ஏன்னா எல்லா பிளேனும் வந்து கம்பைனாக இருக்கு. ஸோ அதனால எந்த பிளேனை நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றத நம்ம மறந்துட்டோம். ஸோ அந்த பார்ட்டை டெலிட் பண்ணீங்கன்னா அதோட கன்ஸ்ட்ரெயின்லாம் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிடும். ஸோ இதையும் டெலிட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இதோட பிளேனை மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே உள்ளது ஃபிக்ஸ்டு பார்ட், இது வந்து மூமெண்ட். ஸோ இதோட பிளேன் என்ன எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்குது. ஸோ இதோட பிளேனையும் இப்போ இம்போர்ட் பண்ண போற கப்பையும் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் முடிச்சிருவோம். கரெக்டா 500 கிளிக் ஓகே. மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ண போறோம்னா அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின்ல. ஸோ அதுக்கு முன்னாடி இதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இதை ஆக்டிவேட் பண்ணிட்டு ஸ்கெட்சை வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைட் பண்ணிட்டு ஸோ மறுபடியும் அசம்பிளி பேக்கெட்டில் போயிட்டு மறுபடியும் எனேபிள் பண்ணிட்டு இப்போ அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின் கொடுங்க. 1 by 1 கொடுக்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து எல்லா பிளேனும் ஒரே இதில் இருந்ததுனால எந்த கன்ஸ்ட்ரெயின் எந்த பிளேனுக்கு கொடுத்தோம் அப்படின்றத கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் இதோட சென்டர் ஆக்சிஸை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன அலைன் கொடுக்க போகிறோம், டச் அலைன் கொடுக்க போகிறோம். ஸோ இதோட சென்டர் ஆக்சிஸ், அதுக்கப்புறம் இதோட சென்டர் ஆக்சிஸ். ஸோ ரெண்டையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே சென்டர் ஆக்சிஸில் வந்துடும். ஸோ இப்போ வந்து அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் இருக்கு, ரொட்டேஷன் மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் ரொட்டேஷன் மூவ்மெண்ட் தான் நம்ம கொடுக்க மறந்துட்டோம். ஸோ அது கொடுக்க மறந்து ஆக்சுவலாக வந்து இதுக்கு இந்த காம்பனன்ட் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் இம்போர்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து வாசரை இம்போர்ட் பண்ண ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து டச் லைன் கொடுக்கணும். இந்த சர்ஃபேஸ் அப்புறம் இந்த சர்ஃபேஸ். ஸோ டச் லைன் கொடுத்தாச்சு. இப்போ ரொட்டேஷனல் மூவ்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. அந்த ரொட்டேஷனல் மூவ்மெண்ட்டை அரெஸ்ட் பண்ணணும். ஸோ அரெஸ்ட் பண்ணுறதுன்னா எப்படின்னா இப்போ கொடுக்க போகிற கன்ஸ்ட்ரெயின் வந்து இந்த பார்ட் ரொட்டேட் ஆகும், இந்த பார்ட் ரொட்டேட் ஆகணும். ஸோ இந்த பார்ட் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா இந்த பார்ட் ரொட்டேட் ஆனிச்சுன்னா இது ரொட்டேட் ஆகணும். அப்போனா இதோட பிளேனும் ஒரே கன்ஸ்ட்ரெயினாக இருந்தது அப்படின்னா மட்டும்தான் ரொட்டேட் ஆகும். ஸோ இதில் வந்து மூவ் காம்பவுண்ட் செலக்ட் பண்ணுறது, அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின் செலக்ட் பண்ணிட்டு இதோட சென்டர் பிளேன் இதுவும் இதோட சென்டர் பிளேன் இதையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த காம்பவுண்டோட சென்டர் பிளேனு, அதாவது இந்த காம்பவுண்டோட ஃப்ரண்ட் பிளேனு இந்த காம்பவுண்டோட ஃப்ரண்ட் பிளேனும் அலைன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணீங்கன்னா மேலே உள்ள கப்பு ரொட்டேட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் காம்பனன்ட். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் இந்த காம்பனன்ட் ரொட்டேட் பண்ணீங்கன்னா கப்பு மூவ் ஆகும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே ஃப்ரண்ட் பிளேன் ரொட்டேட் ஆனிச்சுன்னா இங்கே ஃப்ரண்ட் பிளேன் ரொட்டேட் ஆகும். ஸோ அதுதான் இதோட அர்த்தம். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அசம்பிளியில் என்ன பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷர் மறுபடியும் பேலன்ஸ் இருக்கு. மறுபடியும் இம்போர்ட் பண்ணுவோம். வாஷரும் ஸ்க்ரூவும் போட்டு இதை டைட் பண்ணணும். ஸோ மறுபடியும் ஆக்ட் போயிட்டுங்க. ஸோ போயிட்டு நீங்கள் திருப்பி அங்கே கிளிக் பண்ணணும் தேவையில்லை. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாலே ஏற்கனவே இம்போர்ட் பண்ண பார்ட்லாம் இருக்கும். ஸோ வாஷர் கிளிக் பண்ணிட்டு ஸோ எந்த பாயிண்ட்ல நமக்கு வேணும், 500 ஹைட்ல வேணும். ஸோ அந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் வியூ இதை மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் ஓகே. ஸோ வாசலில் என்ன அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணி இதோட ஸ்கெட்சை ஹைட் பண்ணிக்கோங்க. அசம்பிளி நேவிகேட்டர் போயிட்டு மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட சென்டர் ஆக்சிஸ் டச் அலைன் கொடுத்துட்டு இதோட சென்டர் ஆக்சிஸ் அப்புறம் இதோட சென்டர் ஆக்சிஸ். ஸோ இது ரெண்டும் வந்து ஒரே இதில் அலைன் ஆகணும். இதோட சென்டர் ஆக்சிஸ்
மூவ் கன்ஸ்ட்ரைன். ஸோ டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு மறுபடியும் ஸ்கெட்சை டிசேபிள் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து கன்ஸ்ட்ரைன் கொடுங்க. எனக்கு இதோட பிளேனும் இந்த சென்டர் பிளேனும் எனேபிள் ஆகணும். ஆனால் எனேபிள் ஆகாது, ஏன்னா நம்ம என்ன ஆக்டிவேட் பண்ணல பார்ட் நேவிகேட்டர். பார்ட் நேவிகேட்டர் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அசம்பிளி கன்ஸ்ட்ரைன். ஸோ இதோட சென்டர் லைன், இதோட சென்டர் லைன் இது ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா ரொட்டேட் ஆயிடுச்சு. அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ காம்பவுண்டை மூவ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றத. சப்போஸ் காம்பவுண்ட் இந்த மாதிரி வெர்டிகலா இருந்தது அப்படின்னா நீங்க இப்படி மூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னன்னா, எனக்கு இந்த சர்ஃபேஸ் வந்து இந்த சர்ஃபேஸோட டச் அலைன் ஆகணும். ஸோ அதுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் அசம்பிளி கன்ஸ்ட்ரைன் கிளிக் பண்ணிட்டு டச் அலைன், அதுக்கு சர்ஃபேஸ் எந்த சர்ஃபேஸ், பாட்டம் சர்ஃபேஸ். ஸோ இதோட பாட்டம் சர்ஃபேஸ் எனக்கு இங்க வந்து பிளேஸ் ஆகணும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளேஸ் ஆயிடுச்சு, ஆனால் சென்டர் இதுல இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, காம்பவுண்டை நீங்க வெளியில மூவ் பண்ணிக்கோங்க. வெளியில மூவ் பண்ணிட்டு எந்த பிளேன் மூவ் ஆகுது அப்படின்றத பாருங்க. சப்போஸ் நான் வந்து ரைட் சைட் வச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த பிளேன் மூவ் ஆகுது. ஸோ இந்த பிளேனை வந்து நான் இது கூட கன்ஸ்ட்ரைன் பண்ணிட்டேன் அப்படின்னா மூமெண்டே இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அசம்பிளி கன்ஸ்ட்ரைன் டச் லைன்ல எனக்கு இந்த பிளேன் மூமெண்ட் இருக்குது, இந்த பிளேன் இது கூட அலைன் ஆகணும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சென்டர்ல அலைன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மூமெண்டே கிடையாது. ஸோ இப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 0 ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ ரொம்ப குழப்பமா இருந்தது அப்படின்னா கன்ஸ்ட்ரைன்லாம் நீங்க ஹைட் பண்ணிடுங்க, ஏன்னா இங்க வந்து எந்த பிளேனு என்ன அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஹைட், ஸோ ஹைட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து அசம்பிளி கிளம்ஸே இல்லாமல் ஈஸியாக இருக்கும் அசம்பிள் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூ மட்டும்தான். ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூ எந்த லொக்கேஷனில் வேணும், எனக்கு வந்து கோஆர்டினேட் 500 ஆர் 520, 500 கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், நான் 450. தென் கிளிக் ஓகே. எனக்கு கரெக்டாக இந்த லொக்கேஷன் வந்துருச்சு. தென் கிளிக் ஓகே. இந்த ஸ்கெட்சை ஹைட் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்சை காம்பவுண்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைட் ஹைடு ஹைடு. ஸோ இந்த ஸ்கெட்ச் ஹைடு. ஸோ ஹைட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அசம்பிளி நேவிகேட்டர் போய்க்கோங்க, ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஸோ இதை அசம்பிள் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் எப்படி அசம்பிள் பண்ணோம்னா, ஜஸ்ட் அசம்பிளி கன்ஸ்ட்ரைன் டிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிளேன், செகண்ட் பிளேன், இது ரெண்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இது ரெண்டுக்கும் எனக்கு வந்து ஒரு 2 mm டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா 2 mm கிளிக் பண்ணிக்கணும். லாஸ்ட் டைம் 2 mm தான் கொடுத்தோம். ஸோ உள்ளே இறங்கிருச்சு. ஸோ இப்போ வந்து எவ்வளோ தூரம் நெட்டு டைட் ஆகணும் அப்படின்ற டிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ வாட்ஸ்அப்லேருந்து. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் வந்து கீழே உள்ளது ஃபிக்ஸ்டு காம்பனன்ட், மேலே உள்ளது மூமெண்ட் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ காம்பனன்ட் மூவ் பண்ணி பார்த்தா தெரியும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை மூவ் பண்ணீங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகும். கீழே உள்ளது ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இந்த இதுதான் இந்த காம்பனன்ட் வந்து ஃபங்க்ஷனல். இப்படிதான் இந்த காம்பனன்ட் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ மோஸ்ட்லி இது எதுக்காக யூஸ் பண்ணணும்னா லிஃப்ட், வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ புரிஞ்சு, இதுதான் இந்த மாதிரி தான் ஃபுல்லி அசம்பிள் பண்ணணும். ஸோ அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல், சேவ், எந்த ஃபைலில் சேவ் பண்ணணும், எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் நேம் எடிட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ தான் அசம்பிள் ஒர்க் பெஞ்ச் பண்ணணும். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை சார். ஸோ எப்படி இம்போர்ட் பண்ணேன் அப்படின்றது, இது பாட்டம் அப் அசம்பிளி. ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்ச பார்த்து நம்ம ஒன்றா இம்போர்ட் பண்ணி அசம்பிள் பண்ணுறோம். ஸோ இதோட பாட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ மேலே உள்ளது வந்து மூவபிள் செக்ஷன், ரொட்டேஷனல் மூமெண்ட் இருக்கும், இது ஃபிக்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அசம்பிளி ஒர்க் பெஞ்சில் பார்ட்லாம் அசம்பிள் பண்ணுவாங்க. இதோட NX கிளாஸ் முடியுது உங்களுக்கு. கவர் பண்ணி வேற ஏதாவது டவுட் ஆட்டோகேட்ல பண்ண முடியாதா சார்? ஆட்டோகேட்ல அசம்பிளி நீங்கள் ஆட்டோகேட்ல வந்து நீங்கள் 3D மாடல் பண்ணணும். 3D ஒர்க் பெஞ்சு உங்கள் சிலபஸில் இல்லை. ஆட்டோகேட்ல 3D மாடல் பண்ணணும். நான் இதை ஆட்டோகேட்ல அசம்பிளி பண்ண முடியாதா சார்? ஆட்டோகேட்ல அசம்பிளிலாம் பண்ண முடியாது. ஆட்டோகேட்ல வந்து நீங்கள் இந்த காம்போனண்ட் வந்து இப்போ வந்து இந்த காம்போனண்ட் வந்து NX ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்குது. சப்போஸ் இதை வந்து நீங்கள் வேறு சாஃப்ட்வேரில் இது பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் ஃபைல் எக்ஸ்போர்ட். இது வந்து ஃபைல் ஃபார்மேஷனில் எக்ஸ்போர்ட்டில் என்னென்ன ஃபார்மேட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆட்டோகேட் ஃபைல் ஃபார்மேட்டில் வேணும்னா கூட எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 2D 3D ஸோ அந்த மாதிரி வரும். நீங்கள் அதை எக்ஸ்போர்ட் பண்ணி இது பண்ண முடியும். ஸோ ஸ்டெப் ஃபைல் அப்படின்னா நீங்கள் எல்லா சாஃப்ட்வேர்லையும் ஓப்பன் பண்ணலாம். STL அப்படின்னா 3D பிரிண்டருக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேருக்கு என்ன வேணும், கேட்டியா V5 எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கேட்டியா V5 ஃபார்மேட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இதுக்கு வேணுமோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அசம்பிளிலாம் ஒன்றுமே கிடையாது. பார்ட்டை நீங்கள் கையில் அசம்பிள் பண்ணுறதை நீங்கள் சாஃப்ட்வேரில் அசம்பிள் பண்ணுறீங்க, அவ்வளோதான். கன்ஸ்ட்ரெயின்லாம் ப்ரொவைட் பண்ணி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அரெஸ்ட் பண்ணி எது வந்து ஃபிக்ஸாக இருக்கணும், எது ரொட்டேட் ஆகணும் அப்படின்றது. மோஸ்ட்லி நீங்கள் கன்ஸ்ட்ரெயின் தெரிஞ்சாலே போதும். அசம்பிளி கன்ஸ்ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா டச் அலைன் யூஸ் பண்ணால் ஒரு சர்ஃபேஸையும் டச் பண்ணால் டேரெக்டாக அலைன் ஆகிக்கும், டச் ஆகிக்கும். கான்சன்ட்ரேஷன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு சர்க்கிள் இருக்குது, இன்னொரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளோட இன்னொரு சென்டரும் இந்த சர்க்கிளோட சென்டரும் மேட்ச் ஆகணும் அப்படின்னா இது. ஸோ டிஸ்டன்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணணும் உங்களுக்கே தெரியும், ஃபிக்ஸ் எப்படி பண்ணணும்னு தெரியும். பேரலலிசம் ஒன்றுமே இல்லை, ஒரு பிளேனு இன்னொரு பிளேனு வந்து பேரலாக இருக்குன்னா பேரலலிசம், பர்பண்டிகுலரிட்டி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஈக்குவல், ஃபிட்டு, அப்புறம் சென்டரு, இதெல்லாம் வந்து இந்த அசம்பிளிக்கு தேவைப்படுது. வேறு ஏதாவது அசம்பிளின்னா கண்டிப்பாக இதெல்லாம் தேவைப்படும். ஈக்குவலாக வந்து ஒரு பார்ட் அசம்பிள் பண்ணணும், ஒரு சென்டர் காம்பவுண்ட் இருக்குது, அந்த சென்டருக்கு ஈக்குவலாக 2 காம்பவுண்டையும் ஈவன் டிஸ்டன்ஸில் அசம்பிள் பண்ணோம் அப்படின்னா அது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த காம்பவுண்டுக்கு மேக்ஸிமம் இந்த கன்ஸ்ட்ரெயின் போதும். இந்த அசம்பிளியில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? எஸ் சார். சரி, ஓகே, தேங்க்யூ. இதோட NX முடியுது. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எத்தனை பேர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க? எத்தனை பேர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இது வரைக்கும்? யாரும் நான் யூஸ் பண்றேன் சார். கூட நான் யூஸ் என்ன பண்றேன். நீங்க யூஸ் பண்றீங்களா? ஸோ டயக்ராம் உங்கள்கிட்ட இருக்குது, அது ட்ரை பண்ணுங்க. டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க. ஓகே சார். மற்றவங்களும் சார் நான் ஆட்டோகேட்ல 3D மாடல் தான் சார் ஒன்னொன்னா போட்டுட்டு இருக்கேன். சரி, நீங்க ஆட்டோகேட்ல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க ஆட்டோகேட்ல போடுங்க. ஏன்னா இப்போ நான் ஆட்டோகேட் மறுபடியும் நமக்கு டைம் இல்லை, சிலபஸ் சொல்லுங்க. அதான் சார், 3D சிலபஸ்ல மாடல் வந்து தான் 2D மட்டும்தான் இருந்தது. இதுல வந்து 3D மாடலிங்ல வந்து என்ன ஏதாவது ஒரு ஐரன் சாஃப்ட்வேர் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால கேட்டியா பண்ணி வந்துருக்கலாம். அசம்பிளி இருக்கா சார் சிலபஸ்ல? சிலபஸ் அசம்பிளி இருக்குமே, சரியா தெரியல. மேபி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான். அப்போ நான் இது போன கிளாஸ்லேயே எப்படி சார் நடக்கும்?